வந்து சாப்பிடக்கூடியவங்க சாப்பிட்டா போவாங்க. என்னென்ன குறை உண்டு அத்தனையும் பேசுவான். சோத்துல அப்படி இருந்துச்சு, கறியில இப்படி இருந்துச்சு, அதுல உப்பு கூட, இதுல புளி கூட அப்படின்னு 1008 இது பேசிட்டு போவான். அத்தனையும் பொண்ணு வீட்டுக்காரன் அவன் தான் தலையில சுமக்கணும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இதெல்லாம் வரதட்சணை இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம், காசு வாங்கிட்டோம் அதான் வரதட்சணை. ஏன் சோறு கொடுத்தா வரதட்சணை இல்லையா? பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்கு சோறு கொடுக்கறான்னு அது வரதட்சணை இல்லையா? நகை கொடுக்கறான்னு அது வரதட்சணை இல்லையா? விசா கொடுக்கறான்னு அது வரதட்சணை இல்லையா? காசு மட்டும் தான் வரதட்சணையா? பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளைய கெட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார எதையெல்லாம் பொண்ணு வீட்டுல இருந்து வாங்குறானோ அத்தனையும் வரதட்சணை தானே. எதை வாங்கினாலும் வரதட்சணை தானே. சில பேர் என்ன செய்யறான் தெரியுமா? எதையும் வாங்குறது இல்ல, கடன் மட்டும் வாங்கிடுவான். அதை நாம கேட்கணும், கடன் வாங்குறீங்களப்பா, அந்த வீட்டுல பொண்ணு எடுக்கலன்னா தருவானா? ஒரு இடத்துல நீ பொண்ணு எடுக்கிற, 1 லட்சம் ரூபாய் கடனும் கேட்கிற, வச்சுக்கிடுவோம். ஆமா, அதுல கடன் தானே கேட்கிறேன், நான் வரதட்சணையா வாங்கிட்டேன். 1 லட்சம் ரூபாய் அந்த வீட்டுல வரதட்சணை வாங்கலையே, இப்ப காசு இல்ல, கல்யாணம் பண்ணதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, அதனால 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறேன்.